பெறுகிறான் என்றால், பொறுமை செய்ய முடியல என்றாலும் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சித்தால் அல்லாஹ் பொறுமை செய்கிற மனசை அல்லாஹ் கொடுப்பான். அது ஒரு உதவி. அல்லாட என்னால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா முயற்சி செய்கிறேன், பயிற்சி எடுக்கிறேன், முயற்சி செய்கிறேன், பொறுமை, கண்ட்ரோல், கட்டுப்படுத்துகிறேன், என்னால் முடியும், அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி பொறுமை செய்கிற மனசை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி. அல்லாஹ் சொல்றான், வபஷிரி சாபிரின், எல்லாருக்கும் அல்ல, பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். நன்மாராயம் இந்த உலகத்திலே என்ன? உலகத்தில் அந்த மனிதனுக்கு அவன் என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையில் அவன் எதை விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் யார்? அந்த பொறுமையாளர்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது முசீபா, கஷ்டம், துன்பம், நோய், பிரச்சனை ஏற்பட்டால் காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்லக்கூடியவர்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு வரி ஞாபகம் இருக்கணும். இது நாங்க வாயால சொல்லிட்டு போறோம், வாழ்க்கையில இது வரணும் சகோதரர்களே. என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள். ஏண்டா நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள்டா என்னுடைய விருப்பத்துல நான் வாழ இயலாது. நான் அல்லாஹ்வுக்குரியவன்டா என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நடக்காது. நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள்டா என்ற அதாவது நான் விரும்பின மாதிரி வாழ இயலாது. அதே மாதிரி நாங்க விரும்புறதெல்லாம் நடக்காது. ஏன்? அல்லாஹ்வுக்குரியவர். நாங்க அல்லாஹ்வுக்குரியவர். அல்லாஹ் எதை நடப்பிக்கிறானோ, அல்லாஹ் எதை நடாத்தாட்டுகிறானோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள். நான் இதை புரிந்து கொண்டு போறேன். அல்லாஹ் ஒரு நலவத்தாரான், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது, சபர், பொறுமை. இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை. அல்லாஹ் நல்லது தாரான், அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்கிறான், பொறுமை செய்கிறேன். இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை. அப்ப அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா காலு இன்னா லில்லாஹ், நாங்க இப்படி வாழ்வோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணிச்சால் அல்லாஹ்வின் பக்கம் போவோம். மரணிச்சா அல்லாஹ்வின் பக்கம் போனால் நாங்க இங்க பொறுமையாக இருந்ததற்கும் நன்றி செலுத்தினதுக்கும் கூலி அல்லாஹ் தரப்போறான். இந்த உலகத்திலையும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சுருக்கமா சொன்னாங்க, அஜபல் அம்ரில் மோமின், மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. ஏன் ஆச்சரியத்துக்குரியது? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், மோமினுடைய காரியம் எல்லாம் கைர் தான். இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் அங்க சொல்ல, நான் சோதிப்போம். இந்த சோதனைகளில் அவன் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டான், அவன் வெற்றி பெற்று விட்டான். எப்படி பாருங்க, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு அவனுடைய காரியம் எல்லாமே கைரா இருக்கும். இன் அஸாபத்து ஸர்ரா, அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான விடயங்கள் நடக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான்? ஷக்கர், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான். பக்கான கைர் அல்லவு, அது அவனுக்கு கைராகி விடுகிறது. வைன் அஸாபத்து லர்ரா, ஏதாவது கஷ்டம் ஏற்படுகிற பொழுது சபர், அவன் பொறுமை செய்கிறான். பக்கான கைர் அல்லவு, அது அவனுக்கு நலவாக ஆகி விடுகிறது. வலைசதாலிக்க லிஅஹதின் இல்லா லில் முஃமின், இது முஃமினை தவிர வேற யாருக்கும் இது அமைவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப பாருங்க, எந்த ஒரு சோதனை, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ரெண்டு தீர்வு. ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, நான் பொறுமை செய்கிறேன். நல்லது நடக்குது, நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி போகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் யார்? உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலாயிக அலைஹிம், அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் ரஹ்மத்தும் இவர்களுக்கு இருக்கிறது, இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எங்களை படைத்திருக்கிற நோக்கமே சோதிப்பதற்காக. அல்லாஹ் பல வழிகளில் நலவை கொண்டும் சோதிப்பான், அதே மாதிரி எங்கட பார்வையில அல்லாஹ் கெடுதியை கொண்டு சோதிப்பான். ஆனால் எங்களுக்கு அதற்குரிய விடியலாக ஒரு வழியாக அதை தீர்த்து கொள்கிற அந்த பிரச்சனைகள் இந்த வெளியே வர வழியாக அல்லாஹ் வச்சிருப்பது அடிப்படையான 3 அம்சங்களே அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று, அல்லாஹ் சொல்கிறான் அஸ்ஸபர், இந்த பொறுமையை கொண்டு நாங்கள் வெளியே வர வேண்டும், அல்லாஹ் இடத்துல உதவி தேடுவன். ரெண்டாவது, அல்லாஹு தஆலா ஸலா, தொழுகை கொண்டு வெளியே வர சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அத்தக்வா வச்சிருக்கிறான். ஒமே யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, நீங்க தக்வாவோட வாழ்ந்தால். இந்த 3, முதலாவது தக்வா, இறை உணர்வு, சபர், அஸ்ஸலா, இந்த 3ம் வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒரு மனிதன் சரியாக அவனுடைய ரப்பை புரிந்து கொண்டு அவனுடைய கஷ்டங்களில் இருந்து வெளியே வருவதற்கான வழியை அவன் பெற்றுக்கொள்வான். கடைசியா ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே எந்த கஷ்டத்தை, எந்த சோதனையை, எந்த பிரச்சனையை எதை தந்தாலும் நாம் பார்க்கணும். முதலாவது, தந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும். அல்லாஹ் தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும். அப்ப அந்த கஷ்டம் கஷ்டமாவே விளங்காது. நீங்க உங்கள்கிட்ட 4 பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளை அல்லாஹ் எடுப்பான். இப்ப இந்த 4 பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று ஒரு மனிதன் நினைச்சால் இதுல இருக்கிற கஷ்டம் 100 வீதத்திலிருந்து 50ஆக மாறும்.
இப்ப 50 தான் பொறுமை செய்ய வேண்டி வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கதிரை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களை எப்பயுமே யோசிக்கணும். அல்லாஹ் எடுத்ததை பற்றி, அல்லாஹ் தராதை பற்றி சிந்திப்பதை விட்டு விட்டு அல்லாஹ் தந்திருக்கிறத பத்தியே நினைக்கிற சிந்திக்கிற உள்ளம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குமாக இருந்தால் அது தக்வா உள்ள இதயம். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில 2 விஷயம் தக்வாவோட இருந்துட்டு சபரையும் தொழுகையும் வாழ்க்கையில நீங்க விடாம கடைபிடித்தால் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்ட உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அடிப்படையா சொல்றான், வமையத்தகில்லா இஜஅல் லஹு மக்ரஜா. நீங்க தக்வாவோட வாழ்ந்தால் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் ஒரு விடியலை தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் உதவி தேட 2 இருக்கிறது. தொழுகையையும் பொறுமையும் விட்டு விடாதீர்கள். பொறுமை வாழ்க்கையில இருந்தா நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டீங்க, உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கொள்வீங்க. அதே மாதிரி பொறுமை உங்களோட உள்ளத்துல இருந்தா நீங்க இபாதத் செய்யறதுல விட மாட்டீங்க, அதுல உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கொள்வீங்க. பொறுமை உங்களோட உள்ளத்துல இருந்தா அல்லாஹ் தார நோவினைகள் பொழுது பொறுமையை மேற்கொள்வீங்க. எனவே பொறுமை வாழ்க்கையின் அடிப்படை என்பதாக இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இந்த பொறுமை இருந்தால் தான் உங்களால் வணக்கமே செய்ய முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் இந்த 3 விடயங்களை எல்லா சோதனைகள் அடுக்கி கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே போகலாம். ஆனால் எல்லா சோதனைகளுக்கும் தீர்வாக அத்தக்வா, அஸ்ஸபுர், அஸ்ஸலா, இந்த 3ஐயும் எடுத்து இறை உணர்வு, அதே மாதிரி தொழுகை, பொறுமை, இந்த 3ஐயும் வைத்து எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளின் பொழுது நாம் கஷ்டத்துல அந்த பொறுமை செய்வதையும் தாண்டி ஒரு அடிப்படையான இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது. எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமை செஞ்சு பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதை மறந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணத்தை போட்டு சொல்லணும் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் செஞ்சாங்க, எல்லா பிரச்சனையும் செஞ்சாங்க. ஆனா கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறத அவங்க விட இல்லை. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா. அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கணும். ஆனா கல்பு முழுக்க பொறுமை இருந்தது, வாழ்க்கையில நன்றி செலுத்துற உணர்வு இருந்தது. அதனாலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பொறுமையாக இருக்கிற உள்ளம் செயல்களில் நன்றி செலுத்துகிற உணர்வையும் செயல்பாட்டையும் வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் இன்னும் அருள்களை தருவான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.